ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் வசந்தி படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழில் வரல. இது ஒரு ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினி கேரளாவில் இருப்பாங்க. இவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்தே அம்மா தான் இவங்களை பார்த்து வளர்த்துட்டு வருவாங்க. ஆனால் இவங்களுடைய அம்மா அந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டு அதில் வர வருமானத்தை தான் ஃபேமிலி நடத்திட்டு வருவாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடும். உடனே தன்னுடைய அம்மா வந்து கெட்டவங்கன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா விட்டு பிரிஞ்சு தனியாக வாழ ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கு நிறைய ட்ரீம்லாம் இருக்கும், அதெல்லாம் எப்படியாவது சாதிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களோட லைஃப்பில் நிறைய ஆண்கள் வருவாங்க. ஆனால் அவங்களும் நம்ம ஹீரோயினை அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ இறுதியில் நம்ம ஹீரோயினும் அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இறுதியில் ஹீரோயின் லைஃப் என்னவா மாறிச்சு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோயின் கேரக்டர் ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க. பொதுவாக வாழ்க்கையில் பெண்கள்னால் இந்த மாதிரி விஷயத்தை தான் யூஸ் பண்ணணும், ஆண்களுக்கு சேவை செய்ய தான், வீட்டு வேலைகளை செய்ய தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்கள் தான் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிற மாதிரி பெண்கள் இருக்காங்க. ஆண்கள் வந்து கொஞ்சம் அப்படின்னு தான் இருக்காங்கப்பா, அவங்களுடைய ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக தான் பெண்களை வந்து படைச்சவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் வந்து ஏற்புடையதாக தான் இருக்குது. ஏன்னா இன்னமும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு, அந்த சமூகத்தில் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அந்த உணர்வை அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஸ்லோவாக தான் போகும். அதுக்கப்புறம் ரியாலிட்டியாக அப்படியே காமிப்பாங்க. ஒவ்வொரு சீன்ஸும் ரியாலிட்டியாக எடுத்திருப்பாங்க. படத்துடைய மியூசிக் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி விஷுவல் அப்டேட் சூப்பரான விஷுவல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் நடித்த ஹீரோயின் அண்டு ஹீரோக்கெல்லாம் அப்பப்போ வந்து போவாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், இப்படி படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே டூரேஷன் 2 மணி நேரம் ஓடுது. ஏன்னா 2 மணி நேரமும் இவங்க ஸ்லோவாக ஸ்க்ரீனில் கொடுக்குறதுனால கொஞ்சம் போர் அடிக்குது. அதேமாதிரி கிளைமேக்ஸ் அவசர அவசரமாக முடித்த மாதிரி இருக்குது. நிறைய கருத்துக்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருந்ததுனால கடைசி கிளைமேக்ஸில் எந்த மெசேஜ் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் அந்தளவுக்கு இல்லை, அதனால் ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.